வாழ்க்கையில நம்ம தொடர்ந்து பல பிரச்சனைகள சந்திச்சுட்டு இருக்க நேரத்துல, யாராவது ஒருத்தர் வந்து, "எல்லாம் நன்மைக்கேன்னு நெனச்சுக்க" அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. கண்டிப்பா நமக்கு கோவம் வரதான் செய்யும். ஆனா, எல்லாம் நன்மைக்கேன்னு நம்ம எடுத்துக்கும்போது, நம்ம வாழ்க்கை எப்படி மாறுதுங்கிறத தெரிஞ்சுக்க இந்த கதைய கேளுங்க. வரகுணன்கிற மன்னன் சத்தியபுரிங்கிற நாட்ட ஆண்டுகிட்டு வந்தாரு. குடிமக்கள் மேல ரொம்ப அன்பு கொண்டவரு. மக்களுக்கு சின்ன துன்பம் ஏற்பட்டா கூட அவரால தாங்கிக்க முடியாது. அந்த மன்னன் தனக்கு அந்தரங்க ஆலோசகராகவும் உதவியாளராகவும் 2 பேரை வச்சிருந்தாரு. அதில் நித்யானந்தன்கிறவர் மன்னனோட எப்போவுமே கூடவே இருப்பார். சத்தியசீலன் மன்னன் அழைக்கிறப்ப வருவார். காட்டுக்கு போகும்போது சத்தியசீலனோடையும், மன்னர் அரண்மனையில் இருக்கும்போது நித்யானந்தனோடையும் அதிகமாக இருப்பார். மன்னரோட ஒவ்வொரு நாள் வேலையும் நித்யானந்தனுக்கு தெரியும். அதனால் மன்னரோட மனசு அறிஞ்சு நடக்கிறதுல அவருக்கு எந்த கஷ்டமுமே வந்ததில்லை. மன்னர் எந்த ஒரு செயலை பற்றி சிந்திச்சாலும் பேசினாலும் முடிவில் நித்யானந்தன் கிட்ட அதை பற்றி சொல்லுவார். அப்போ நித்யானந்தன் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறது வழக்கமாக இருந்துச்சு. அது சில சமயம் மன்னன் மனசை சந்தோஷப்படுத்துச்சு, சில சமயம் கோவப்படுத்தவும் செஞ்சிச்சு. நாட்கள் போக போக இந்த முடிவு சரியானதில்லை, வேறு விதமாக செஞ்சிருக்கலான்னு நித்யானந்தன் சொல்லாமல் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறது மன்னரோட மனசுக்கு பிடிக்காமலே போயிடுச்சு. காரண காரியங்களை ஆராயாம எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்றது பொறுப்பற்ற தன்மைன்னு மன்னன் மனசு நினைச்சது. அவரை தன்னோட வச்சிருக்கிறது தனக்கு எந்த நன்மையும் இல்லைன்னு அவருக்கு தோண ஆரம்பிச்சது. ஒரு நாள் மன்னன், நித்யானந்தன், சத்தியசீலன் இன்னும் சில பேர் சேர்ந்து ஒன்றா சிரித்து பேசிக்கிட்டே உணவு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. உணவு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பழம் சாப்பிட்றது மன்னரோட பழக்கம். அதனால நித்யானந்தன் பழங்கள் நிறைஞ்ச தட்டை எடுத்துட்டு வந்து மன்னர் எதிரில் வச்சுட்டு பழச்சாறு ஊத்துறதுக்கான கிண்ணத்தை எடுக்க போனார். பழத்தை எடுத்து சாப்பிடலான்னு நினச்ச மன்னர் தட்டில் இருந்த கத்தியை எடுத்து வெட்ட ஆரம்பிக்கும்போது கூர்மையான கத்தி மன்னனோட இடது கை கட்டை விரலோட மேற்பகுதியை சீவனது மாதிரி வெட்டிருச்சு. வெட்டப்பட்ட விரல்ல இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிச்சிருச்சு. கிண்ணங்களை எடுத்துட்டு வந்த நித்யானந்தன் மன்னனோட நிலைமையை பார்த்துட்டு அதை வீசி எரிஞ்சிட்டு துடிச்சு ஓடி வந்தார். மன்னனை ஆசனத்தில் உட்கார வச்சுட்டு முதல் உதவி செஞ்சதோட அரண்மனை மருத்துவரையும் வர வச்சாரு. வைத்தியர் வந்து பார்த்தாரு. வெட்டுப்பட்ட காயம் ஆழமாக இருந்தது. முதல்ல இரத்தப்பெருக்கை கட்டுப்படுத்த மருந்தை வச்சு கட்டினாரு. அதுக்கப்புறம் இரத்தம் அதிகமாக வெளிப்பட்டதுனால மன்னனுக்கு ஏற்பட்ட சோர்வை நீக்க மருந்து கொடுத்தாரு. சில நாட்கள் கழிஞ்சதுக்கு அப்புறமும் கத்திப்பட்ட காயம் குணமாகவே இல்லை. கைவலியும் அதிகமாக இருந்துச்சு, காய்ச்சலும் அதிகமாக இருந்துச்சு. அரண்மனை மருத்துவர்கள் எல்லாரும் சேர்ந்து ஆலோசனை பண்ணாங்க. வெட்டப்பட்ட கட்டை விரலில் ஒரு சிறு பகுதியை அகற்றினாதான் மன்னனோட கஷ்டம் தீரும்னு முடிவு பண்ணாங்க. ஆனால் இதை மன்னன் கிட்ட நேரடியாக சொல்ல எல்லாருக்குமே பயம். நித்யானந்தன் கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி மன்னன் கிட்ட விளக்கமாக சொல்லி கேட்டாங்க. மன்னன் படுற இந்த துன்பத்தை பார்த்துக்கிட்டு இருந்த நித்யானந்தன், இதுக்காக நீங்கள் தயங்காதீங்க, எந்த சிகிச்சை மன்னன் துன்பத்தை குறைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க, நான் மன்னன் கிட்ட பேசுகிறேன், எல்லாம் நன்மைக்கேன்னு சொன்னார். மருத்துவர்கள் எல்லாரும் மன்னனுக்கு சரியான முறையில் சிகிச்சை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மன்னன் குணமடைஞ்சார். ஆனால் இடது கை கட்டை விரல் கொஞ்சம் குட்டையாக சூம்பி போனது மாதிரி ஆயிடுச்சு. அதை பார்க்குறப்ப மன்னரோட மனசு ரொம்ப வேதனை அடைஞ்சது. ஒரு நாள் தான் கையோட அழகு குறைஞ்சி போனதை பற்றி மன்னன் நித்யானந்தன் கிட்ட வருத்தப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, எல்லாம் நன்மைக்கே மன்னா, இதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்கன்னு சொன்னார். அதை கேட்ட மன்னனுக்கு எல்லை மீறி கோவம் வந்துருச்சு. எத்தனையோ தடவை நித்யானந்தன் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இந்த தடவை எல்லாம் நன்மைக்கேங்கிற சொல் நித்யானந்தனோட வாயிலிருந்து வந்ததும் அவரை ஓங்கி கன்னத்தில் அரைஞ்சிட்டாரு மன்னர். என் மனசை புரிஞ்சுக்காம, என்னோட வருத்தத்தை புரிஞ்சுக்காம எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எத்தனையோ தடவை நீ இப்படி சொல்லியிருக்க. பல தடவை என் மனசு ஒத்துக்காத நிலையில கூட உன்னோட இந்த செயலை சாதாரணமாக எடுத்துட்டு இருக்கேன். எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி என்ன நன்மையை கண்ட? என் கை கட்ட விரல் துண்டிக்கப்பட்டிருக்கிறதுல என்ன நன்மை இருக்கு? எனக்கு நன்மையா இல்லை உனக்கு நன்மையா? அர்த்தமற்ற உன் பேச்சு என்னை பல சமயங்களில் துன்பப்படுத்தியிருக்குது. அதனால் இப்போ இந்த நிமிஷமே உன்னை வேலையிலிருந்து நீக்கிறேன்னு கடுமையான கோபத்தோட நித்யானந்தரை மன்னரோட ஆலோசகருங்கிற பதவியிலிருந்து நீக்கினாரு. நாட்டை விட்டே போக சொல்லி உத்தரவு போட்டார். மன்னரோட கட்டுக்கடங்காத கோபத்தையும் அதனால் தான் பதவி பறிபோனதையும் பார்த்த நித்யானந்தன் எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. நித்யானந்தனோட பிரிவு மன்னனுக்கு சில நாட்கள் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பல மாதங்களுக்கு அப்புறம் ஒரு நாள் மன்னர் காட்டுக்கு போய் வேட்டையாடணும்னு விருப்பப்பட்டார். மன்னரோட விருப்பப்படி எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சாங்க. முதல் நாள் வனத்தில் தங்கி பொழுதை எல்லாரும் உல்லாசமாக கழிச்சாங்க.
மறுநாள் மன்னர் எல்லார்கிட்டையும் நாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வழியில தனியா போய் வேட்டையாடுவோம். ஒவ்வொருத்தரும் ஏதாவது ஒரு மிருகத்தை வேட்டையாடி கொண்டு வரணும். சரியா அப்படின்னு கேட்கவும் எல்லாரும் ஒத்துக்கிட்டு தனித்தனியா பிரிஞ்சு போனாங்க. சத்தியசீலன் மன்னன் கிட்ட, மன்னா, நீங்க தனியா போக வேணாம், நான் உங்க கூட வர்றேன்னு சொன்னாரு. அதை கேட்டு மன்னன் சிரிச்சுக்கிட்டே, எல்லாரையும் தனியா போக சொல்லிட்டு நான் மட்டும் உன்னைய துணைக்கு அழைச்சிட்டு போறதா? நல்லா இருக்கே. நீ தனி வழியில போ, நான் தனி வழியில போறேன். மாலை நேரத்துல எல்லாரும் சந்திப்போன்னு சொல்லிட்டு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நடக்க ஆரம்பிச்சாரு. உற்சாகத்தோட மன்னர் காட்டு பகுதிக்கு வந்துட்டாரு. ஆனா நடு காட்டுக்குள்ள வந்து ஆபத்தான சூழ்நிலையை பார்த்ததும் அவரோட அறிவு கலங்கி போயிடுச்சு. யாரையும் அழைச்சிட்டு வராம தான் தனியா வந்த தன்னோட அறியாமையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாரு. தோல்ல தொங்கிக்கிட்டு இருந்த அம்பும் வில்லும் கூட அவருக்கு பாரமா தோணுச்சு. வேட்டையாடுறத மறந்து இப்ப தான் உயிரை காப்பாத்திக்கிட்டா போதும்னு சிந்திக்க ஆரம்பிச்சாரு. அந்த நேரம் காட்டு மிருகங்களோட சத்தத்துக்கிடையில திடீர்னு ஒரு முரசு சத்தம் ரொம்ப தூரத்துல இருந்து கேட்டுச்சு. உன்னிப்பா கவனிச்சாரு மன்னர். கையில தீப்பந்தத்தை ஏந்திக்கிட்டு தம்பட்டை அணிச்சுக்கிட்டு ஒரு சிலர் வர்றது தெரிஞ்சுது. மன்னர் கவலை நீங்கி பெருமூச்சு விட்டாரு. காட்டோட உட்பகுதியிலிருந்து வெளியே போக இவங்க கிட்ட உதவி கேட்கலாம். மிருகத்தை வேட்டையாடலைனாலும் தான் உயிர் தப்பி தன்னோட படை வீரர்கள்கிட்ட போய் சேர்ந்துடலான்னு நம்பினாரு. அதனால மன்னர் தான் இருந்த இடத்துல இருந்து வெளியில வந்து அந்த ஆட்களை நோக்கி தட்டு தடுமாறி நடக்க ஆரம்பிச்சாரு. தீப்பந்தம் ஏந்திக்கிட்டு வந்தவங்க எதிர ஒரு மனுஷன் தங்களை நோக்கி வர்றதை பார்த்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. காரணம், அவங்க அந்த காட்டிலேயே வாழ்ற மக்கள். அவங்களோட குலதெய்வத்துக்கு விழா எடுத்து பூஜை முடிச்சிருந்தாங்க. அவங்க இனத்தை சேர்ந்த உடல்ல எல்லா லட்சணங்களும் பொருந்தின ஒரு மனுஷனை குலதெய்வத்துக்கு பலியிட நினைச்சாங்க. அவங்களோட தலைவன் உத்தரவுப்படி ஆளை தேடி வந்த அவங்களுக்கு எதிர மன்னர் வந்து மாட்டிக்கிட்டாரு. குரங்கோட கையில இருந்து தப்பிச்சு கடைசியில முதலையோட வாய்க்குள்ள வந்து மாட்டிக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு மன்னரோட நிலைமை. காட்டு மிருகங்களுக்கு உணவாகாம தப்புனாலும் வேறு விதத்துல தன்னோட உயிர் பலியாக போறத நினைச்ச மன்னனோட மனம் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போறதுங்கிறது முடியாத காரியம். காட்டோட எந்த பகுதிக்கு ஓடினாலும் இவங்க பிடிச்சிட்டு வந்துருவாங்க. அதுவும் இல்லாம எந்த திசை நோக்கி ஓடினா காட்டுக்கு வெளியே போக முடியுங்கிறதே மன்னனுக்கு தெரியாது. அதனால எல்லையற்ற தன்னோட அறியாமையை நினைச்சு கலங்கி போய் மௌனமா நின்னுட்டு இருந்தாரு. குலதெய்வத்துக்கு பலியிடுறதுக்கு முன்னாடி அவன் உடல் ஊனமுற்றவனா இருக்கானான்னு சோதிச்சு பார்க்க சொல்லி தலைவன் கட்டளையிட்டாரு. பரிசோதிச்சு பார்த்தவங்க மன்னனோட இடது கை கட்டை விரல் முனை வெட்டப்பட்டிருக்கத தலைவன் கிட்ட தெரிவிச்சாங்க. உடனே அந்த தலைவன், இவன் தெய்வ பலிக்கு தகுதியானவன் இல்ல, கட்டை அவிழ்த்து விட்டுருங்க, அவன் எங்க போக விரும்புறானோ அங்கேயே அவனை அனுப்பிடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். அழகின் எல்லா அம்சங்களும் நிறைஞ்ச மன்னர் கட்டை விரல் குறைந்து போயிருந்ததுனால மட்டும்தான் உயிர் தப்பிச்சார். எத்தனையோ சமயங்கள்ல தான் விரல் வெட்டப்பட்டு போனதை நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த மன்னன் குறைப்பட்ட அதே விரலால இன்னைக்கு தான் உயிர் தப்பி இருக்கிறத நினைச்சு ஆச்சரியப்பட்டாரு. எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்ற நித்யானந்தனோட நினைவு வந்துச்சு. அரசவைக்கு வந்ததும் முதல்ல நித்யானந்தன் எங்க இருந்தாலும் அவனை கண்டுபிடிச்சு அழைச்சிட்டு வாங்கன்னு உத்தரவு போட்டாரு. அழைச்சிட்டு வர்றவங்களுக்கு பரிசு தர்றதா அறிவிச்சாரு. ஓரிரு நாட்கள் போகவும் மன்னனுக்கு நித்யானந்தனை பார்க்கணுங்கிற துடிப்பு அதிகமாயிடுச்சு. ஒரு நாள் காலை பொழுது நித்யானந்தன் அரசரை பார்க்க வந்தாரு. மன்னர் ரொம்ப மகிழ்ச்சியோட அவரை வரவேற்று நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. மன்னர் உயிர் பிழைச்சு வந்தது நித்யானந்தனுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி எல்லாம் நன்மைக்கேங்கிற சொல்லோட சத்திய ஒளியை நான் உணர்ந்து அனுபவிச்சுட்டேன். நீ முன்னாடி மாதிரி என் பக்கத்திலே இருக்கணும்னு மன்னர் கேட்டுக்கிட்டாரு. அதுக்கு நித்யானந்தன், நீங்க என்னை கோச்சுக்கிட்டு வெளியே அனுப்புனது கூட நன்மைக்கு தான்னு சொன்னாரு. என்ன சொல்ற? ஆமா மன்னா, என்னை நீங்க கோபிச்சுக்கிட்டு வெளியே அனுப்பாம இருந்திருந்தா நிச்சயமா நான் உங்களை தனியா அந்த காட்டுக்குள்ள போக அனுமதிச்சிருக்க மாட்டேன். உங்க கூடையே தான் நான் வந்திருப்பேன். அவங்க நிச்சயமா நம்ம 2 பேரையும் தான் பிடிச்சிட்டு போயிருப்பாங்க. உடல் ஊனமில்லாத என்னைய நிச்சயமா பலி கொடுத்துருப்பாங்க இல்லையான்னு கேட்கவும், நித்யானந்தா, நீ சொல்றது சரி, அப்படிதான் நடந்திருக்கும். உன்னை நான் நிரந்தரமா இழந்திருப்பேன். எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்லி தான் நண்பனை மார்போட தழுவிக்கிட்டாரு மன்னன். தான் சொல்ல வேண்டிய எல்லாம் நன்மைக்கேங்கிற சொல்ல மன்னன் சொன்ன உடனே நித்யானந்தனுக்கு சிரிப்பு வந்தது. இந்த கதையோட ஒவ்வொரு திருப்பத்திலையும் நமக்கு ஒரு ஆழமான உண்மை வெளிப்படுது. வாழ்க்கையில நடக்கிற எல்லாத்தையும் நம்மளால உடனே புரிஞ்சுக்க முடியாது. சில நிகழ்வுகள் முதல்ல வேதனையா தோன்றலாம். சில இழப்புகள் நம்மளை உடைக்க கூட செய்யலாம். ஆனா காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் நாம் அதை உணர்வோம். ஆனா அதுல இருக்கிற நன்மையை காலம் கடந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளால உணர முடியும். மன்னரோட வெட்டப்பட்ட விரல் அவருக்கு துன்பமா இருந்தது.
ஆனா அதுதான் அவரோட உயிரையும் காப்பாத்திருக்கு. நித்யானந்தனோட எல்லாம் நன்மைக்கேங்கிறது வெறும் சொல் இல்ல, வாழ்க்கைய நிம்மதியா வாழ வைக்கிற ஒரு மந்திரம். நமக்கு சில நேரங்கள்ல தோல்வி வரும், சிலர் நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடலாம், சில வாய்ப்புகள் நம்மளை தவிர்க்கலாம். அந்த நேரத்துல இந்த ஒரு சொல்ல நினைவுல வச்சுக்கோங்க, எல்லாம் நன்மைக்கே. ஒரு நாள் திரும்பி பார்க்கும்போது அன்னைக்கு எனக்கு நடந்தது நல்லதுக்கு தான்னு நம்மளே சிரிச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருப்போம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை பத்தின உங்களோட கருத்துக்களை என்னோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. இது வாழ்க்கை வாழ்வதற்கே விஸ்டம் ஸ்டோரிஸ். நான் உங்க பவி. நன்றி, வணக்கம்.